நான் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, சீட் ஆக்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சீட் அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க. இது என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்கன்னு பாருங்கள். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரில் இருந்துட்டு த்ரூ தி கிருஷி விஞ்ஞான் கேந்திரா மூலமாக வந்துட்டு மோர் தென் லேக்ஸ் ஃபார்மர்ஸை சயின்டிஸ்ட் அப்ரோச் பண்ணாங்க. இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு திஸ் ப்ரோக்ராம் கால் விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான். விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு ஃபார்மர்ஸை மீட் பண்ணதில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு கிடைக்க வந்துச்சு. அதில் முக்கியமான ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, பூவர் குவாலிட்டி ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபார்மருக்கு சப்ளை பண்ணதாக ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஃபார்மர்ஸோடைய சீட்ஸில் குவாலிட்டி எப்படி குறைஞ்சி போச்சு? அதுக்கு என்ன காரணம்? இந்த சீடை வந்துட்டு யார் ரெகுலேட் பண்ணுறாங்க? சீட்ஸ்லாம் மார்க்கெட்டுக்கு வருதுன்னா அந்த ப்ரைவேட் செக்டரை யார் ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்துட்டு இப்போ முக்கியமானதாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு குவாலிட்டியான சீட்ஸ் அதில் அதேமாதிரி குவாலிட்டியான ஃபர்டிலைசரு, பெஸ்டிசைடு இதெல்லாம் ரீச் பண்ணுறதுக்காக தான் இப்போ சீட் ஆக்டில் கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சீட் ஆக்டோடைய பேசிக் ப்ரொவிஷன் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் சீட் ஆக்ட்? சீட் ஆக்ட்ன்ற என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட் ஆக்ட் அப்படிங்கிறது 1967 கொண்டு வந்தாங்க. குவாலிட்டி ஆஃப் சீட்ஸ் ஷுட் பி அவைலபிள் இன் தி மார்க்கெட் அப்படிங்கிறத வந்துட்டு அஷ்யூர் பண்ணுறதுக்காக இந்த சீட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. பட் இந்த சீட் ஆக்டில் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சீட் ஆக்டில் பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேஷன் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நாட் அ மேண்டட்ரி ஒன் ஒரிஜினல் சீட் ஆக்டில். அதனால தான் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைவேட் பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சீட்ஸை செல் பண்ணுறப்போ செல்லிங் தேர் சீட்ஸ் ஆஸ் ட்ரூத்ஃபுல்லி லேபிள்டு அப்படின்ற ஒரு டேக் மட்டும் இது பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால வந்துட்டு இந்த பர்டிகுலர் விஷயங்கள் எல்லாமே டிபார்ட்மெண்ட் ஆஃப் சீட் சர்டிஃபிகேஷன் கீழே வர்றதும் இல்லை. இதனால் வந்துட்டு யாருக்கிட்ட அந்த கம்பல்ஷன் இருக்குது, குவாலிட்டியான சீட்ஸ் கொடுக்குறது வந்துட்டு அவங்க மேலே பெரிய கம்பல்ஷன் இல்லை. இதுதான் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால இப்போ சீட் ஆக்ட்ன்றது வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஸ்டேட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காண்டா, ஹரியானா ஸ்டேட் அசம்பிளியில் அமெண்ட்மெண்ட் அவங்க கொண்டு வந்திருக்காங்க அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு. ஒரு ஃபேக்கான சீடு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு செட்டப்பை க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த சீடுன்றது குவாலிட்டியான சீடு தான் அக்ரிகல்ச்சருக்கு போகுதா அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சாதின்னு ஒரு போர்ட்டல் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, சீட் அத்தென்டிகேஷன், ட்ரேசபிலிட்டி அண்ட் ஹோலிஸ்டிக் இன்வென்டரி, இதை தான் சாதி போர்ட்டல் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போர்ட்டல் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, குவாலிட்டியான சீட்ஸ் தான் வந்துட்டு பீப்புளை போய் ரீச் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், அஷ்யூர் பண்ண முடியும். இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த சீட் ஆக்டில் வந்துட்டு யாருக்கிட்ட வந்து ஒரு மேண்டேட்ரி கிடையாது. சர்டிஃபிகேஷன் ஆஃப் சீட் அப்படிங்கிற மேண்டேட்ரி இல்லை. நாங்கள் நல்ல சர்டிஃபிகேட் தான் கொடுக்குறோம் அப்படின்றது மட்டும் யார் அஷ்யூர் பண்ணுறாங்க? அந்த பர்டிகுலர் சீடு கம்பெனிஸ் அஷ்யூர் பண்ணுறாங்க. இப்போது இந்த விஷயத்தை தான் நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் கையில் எடுத்துக்கிச்சு. என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட லெபார்ட்ரி, ஏன்னா வந்து சீடு குவாலிட்டியான சீட்ஸ்க்கு வந்து லேபில் சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்துட்டு யார்கிட்ட சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கணும் அப்படின்னா, நேஷ்னல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் டெஸ்டிங் அண்டு கேலிபிரேஷன் லெபார்ட்ரி கிட்ட வந்துட்டு சர்டிஃபிகேஷன் வாங்கியிருந்துருக்கணும். ஓகே, அந்த நேஷ்னல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் டெஸ்டிங் அண்ட் கேலிபிரேஷன் லெபார்ட்ரி அப்படிங்கிறது வந்துட்டு குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வருது. சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இப்போனா வந்துட்டு உங்களுக்கு கொஷின் கேட்டால் சீட் ஆக்ட் அப்படின்னா என்ன, அந்த சீட் ஆக்டில் வந்துட்டு யார் மேலே மேண்டட்ரி சீடு செல்லிங்கில் வந்துட்டு மேண்டட்ரி ப்ரொவிஷன் ஃபார் ப்ரைவேட் செக்டார் அப்படிங்கிறது வந்துட்டு எது இருக்கா, சர்டிஃபிகேஷன் ஆஃப் சீட் அப்படிங்கிறது மேண்டேட்ரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த பர்டிகுலர் இந்த சர்டிஃபிகேஷன் சீட் இஸ் மேண்டேட்ரி அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் வந்து யூபிஎஸ்சியில் 2015-16 வாக்கில் ஒரு தடவை கேட்டிருக்கிறாங்க. ஓகே, திஸ் இஸ் தி ஃபஸ்ட் டாபிக். இது அமெண்ட்மெண்ட் வந்துட்ட பிறகு இதை பற்றி நம்ம கிளியராக நம்ம பார்த்துக்கலாம். செகண்ட் டாபிக் பாருங்கள். இப்போது இந்தியன் ஆர்மியில் 3rd ரெஜிமெண்ட் டு தி தனுஷ் ஆர்டிலரி கன்ஸ்க்கு 3rd ரெஜிமெண்ட் கொண்டு வந்துருக்குறாங்க. தனுஷ் ஆர்டிலரி கன்ஸ். அதனால் ஆர்டிலரி கன்ஸ் அப்படின்னா ஒரு ரைஸ்டு பிளாட்ஃபார்மில் வச்சு அந்த கன்னை கொண்டு போகிறாங்க. அந்த கன் பொதுவாகவே வந்துட்டு ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு
கொண்டு போய் அம்யூனிஷனை கொண்டு போய் அடிக்கிறத வந்துட்டு அந்த கன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கன்னாக இருக்குது. ஒரு 25-30 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சஸில். ஸோ அதில் நம்ம இண்டிஜினஸாக ஃபஸ்ட்டு எது தயாரிச்சிருக்கிறோம் அப்படின்னா தனுஷ் தான் தயாரிச்சிருக்கோம். தனுஷ் இஸ் தி இந்தியாஸ் ஃபஸ்ட்டு இண்டிஜினஸ்லி பில்ட் ஆர்ட்டிலரி கன் அப்படின்றாங்க. இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணது யாருன்னு பாருங்கள், அட்வான்ஸ் வெப்பன் அண்ட் எக்யூப்மெண்ட் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஓகே, சரி. இதில் வந்து ஏற்கனவே நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் தனுஷ் ஆர்ட்டிலரி கன் இருக்கக்கூடிய 2 ரெஜிமெண்ட் இருக்குது. இப்போ 3rd ரெஜிமெண்ட்டும் கொண்டு வராங்க. இதெல்லாம் எங்கே போய் டிப்ளாய் பண்ண போகிறாங்க அப்படின்னா பொதுவாகவே வந்துட்டு பார்டர் ஏரியாஸில் தான். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த கன்ஸ்லாம் வந்துட்டு எங்கே டிப்ளாய் பண்ணியிருக்காங்கன்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, டிப்ளாய் பண்ணியிருந்துருக்கிறாங்க. சரிங்களா. இதில் ஒரு ரொம்ப பெக்குலியரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தனுஷ் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு லாங் ரேஞ்ச் ஆர்ட்டிலரி கன் ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியா அப்படிங்கிறோம். ஸோ அரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 36 கிலோமீட்டர் இதனால் ஃபயர் பண்ண முடியும். 36 கிலோமீட்டர் இதனால் ஃபயர் பண்ண முடியுது. ஸோ நம்மளுக்கு கேட்டால் தனுஷ் ஆர்ட்டிலரி கன்ன்றது வந்துட்டு இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு இண்டிஜினஸ்லி பில்ட் ஆர்ட்டிலரி கன். அதை தாண்டி லாங் ரேஞ்ச் ஆர்ட்டிலரி கன்னுன்றது இதுதான். ஸோ இது வந்துட்டு இந்தியாவினுடைய டிஃபென்ஸில் ஒரு சஸ்டைனபிள் மாடலுக்கான ஒரு பெஞ்ச் மார்க் இதெல்லாம். நெக்ஸ்ட் பாருங்கள், யூபிஎஸ்சி ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யூபிஎஸ்சி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் யூபிஎஸ்சியை பொறுத்தவரை ப்ரிலிமினரி லெவல், அடுத்து மெயின்ஸ் லெவல், அப்புறம் இன்டர்வியூ லெவல். இன்டர்வியூ லெவலுக்கு போயும் அன்ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ரெக்கமெண்ட் வந்துட்டு சர்வீஸ்குள்ளே போகாமல் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் பார்த்துருக்குறோம். ஸோ அவங்கள ஏன்னா வந்து அவங்க நல்ல மெரிட்டில் வந்தவங்க தான், இந்தியாவுடைய டாப் டேலண்ட்ஸ். அவங்கள வந்துட்டு கவர்மெண்ட் செக்டாருக்கோ ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி. எஸ்எஸ்சியில் அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் இருக்குது, கம்பைன் கிராஜுவேட் லெவலு, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அப்படி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணதான் 2018 ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா. அந்த 2018 அந்த ஸ்கீமோட இன்னொரு பேர் தான் பப்ளிக் டிஸ்க்ளோஷர் ஸ்கீம். இந்த பப்ளிக் டிஸ்க்ளோஷர் ஸ்கீமில் இந்த கவர்மெண்ட், அந்த யூபிஎஸ்சி என்ன பண்ண போகுதுன்னா, இந்த கேண்டிடேட்ஸினுடைய டேட்டாவை என்ன பண்ணுறாங்க, வேறு எந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த நாங்கள் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்கிறோம், இதில் ஃபைனல் லெவல் வந்திருக்கிறாங்க, ஃபைனலாக ரெக்கமெண்ட் மட்டும்தான் ஆகாமல் இருக்கிறாங்க, இவங்களே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற டேட்டாவை கொடுக்கும். திஸ் இஸ் கால்டு பப்ளிக் டிஸ்க்ளோஷர் ஸ்கீம். 2018 இன்ட்ரடியூஸ் பண்ணது. இதை ஃபஸ்ட் டைம் எதுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு கம்பைன் மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு இதை எடுத்துக்கிட்டாங்க. அந்த டேட்டா வந்துட்டு அந்த கம்பைன் மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போது அந்த ஸ்கீமுக்கு இன்னொரு பேர் வச்சுருக்கிறாங்க, பிரதிபா சேது அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ், யூபிஎஸ்சியோட இனிஷியேட்டிவ். இதில் இவங்க யார்கிட்ட கொடுக்க போகிறாங்க அப்படின்னா ப்ரைவேட் செக்டார் பிளேயர்ஸ்க்கு கொடுக்க போகிறாங்க இந்த டேலண்ட்ஸை. ஸோ வாட் இஸ் பிரதிபா சேது இனிஷியேட்டிவ்? ஹூ ஸ்டார்டட் திஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னா யூபிஎஸ்சி. ஸோ அடுத்து பாருங்கள், டைகர்ஸ் அவுட் சைட் ரிசர்வ் ப்ராஜெக்ட். நமக்கு தெரியும் டைகர் ரிசர்வ்ஸ் நிறைய இருக்குது நம்ம இந்தியாவில். மோர் தென் 50+ டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது. பட் விஷயம் என்னென்னா, டைகர் பாப்புலேஷனும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த காட்டிலையும் டைகர் பாப்புலேஷன் 30% அதிகமாக இருந்திருக்கு. அரௌண்ட் 3682 ஃப்ரீலி மூவ்டு டோட்டலாக அந்த அவ்வளோ டைகர்ஸ் இருக்குது. ஆனால் இதில் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு டைகர் ரிசர்வுக்கு வெளியில் டைகர்ஸ் வர்றப்போ அங்கே வந்து ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது வந்து நடக்கிறது வந்துட்டு ஒன்றா இருக்குது. ஓகே, அதனால் அந்த ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வர்றதுனால வந்துட்டு இஷ்யூஸ் வருது. இதை தாண்டி அந்த ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் நடக்கிறதுக்கு என்ன காரணங்களாக இருக்கலாம்னு பாருங்களேன். ஒன்று, அங்கே வாட்டர் அவைலபிலிட்டி இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்படி இல்லைண்டா ப்ரிடேட்டர்ஸ், அதுக்கு தேவையான ப்ரிடேட்டர்ஸ் வந்துட்டு அந்த ப்ரொடெக்டட் ஏரியாவிலேருந்து வெளில வந்துருந்துருக்கலாம். இதுக்காக வேண்டி தான். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அந்த டைகர் காரிடாரில் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன் எங்கேயாவது வந்துருந்துருக்கலாம், ஏதாவது நம்ம டெவலப்பர் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அதனால தான் வந்துட்டு ரிசர்வ்டு அந்த ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்டுக்கு வெளியிலையும் டைகர் ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம். இதை தாண்டி அந்த ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்டுக்கு வெளியிலையும் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படிங்கிறதையும் நம்ம பாதுகாக்க வேண்டியது இருக்குது, மனுஷங்களையும் பாதுகாக்க வேண்டியது இருக்குது. இதுக்காக கொண்டு வரப்பட்ட இனிஷியேட்டிவ் தான் டைகர்ஸ் அவுட்சைடு டைகர் ரிசர்வ் ப்ராஜெக்ட், DOTR ப்ராஜெக்ட். ஸோ இது மூலமாக வந்துட்டு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தர்றாங்க. அந்த சப்போர்ட் சிஸ்டத்து மூலமாக வந்துட்டு ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்டை தடுக்கிறதா ஒரு முக்கியமான ஒன்றா இருக்குது. இந்த ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்டை மட்டும் கிடையாது, சரிங்களா. இதை தாண்டி வந்துட்டு ஃபாரஸ்ட் ஈகோ சிஸ்டம் அவுட் சைட் தி ரிசர்வ், அந்த ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் ஏரியாவிலும் சரி, அதேமாதிரி அதுக்கு வெளியில் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது
ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக இது மூலமாக வந்துட்டு இந்தியாவினுடைய கிளைமேட் டார்கெட் இருக்கும் இல்லையா, கிளைமேட் டார்கெட்டில் நம்ம வந்துட்டு கார்பன் செக்விஸ்ட்ரேஷன் டார்கெட் வச்சுருந்துருக்குறோம். ஓகே, கன்வென்ஷனல் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி மூலமாக. ஸோ அதெல்லாம் நம்ம இந்தியானால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த பர்டிகுலர் தான் வந்துட்டு யார் நடைமுறைப்படுத்த போகிறாங்கன்னா, NTCA நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி தான் பண்ண போகிறாங்க. இதுக்கான டிராஃப்டிங் இப்போ தான் கொடுத்துருந்துருக்குறாங்க. ஓகே, டைகர் அவுட்சைடு டைகர் ரிசர்வ் ப்ராஜெக்ட். ஸோ இதுதான் முக்கியமான நேஷ்னல் டாபிக்ஸு. ஸோ அடுத்த டாபிக் பாருங்கள். இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பேஸ் இயரை ரிவிஷன் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறாங்க. பர்டிகுலர்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜிடிபிக்கும் சிபிஐக்கும். இப்போ ஜிடிபி அப்படின்னா வந்துட்டு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறோம். இப்போ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நாட்டில் ஒரு வருஷத்தில் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கூட்ஸு, இதை தாண்டி சர்வீசஸ், இதனுடைய மொத்த மானிட்ரி வேல்யூவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜிடிபின்னு சொல்கிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாட்டினுடைய க்ரௌத்தை வந்துட்டு நம்ம ஜிடிபியை வச்சு தான் மெஷர் பண்ணுறோம். சரிங்களா, அந்த ஜிடிபியை வச்சு தான் மெஷர் பண்ணுறோம். இதுக்கான பேஸ் இயர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கான பேஸ் இயரும் சரி, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. சிபிஐ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால் என்ன, ஒரு கன்சியூமர் ஃபைனலாக அவன் ஒரு பொருளை எவ்வளோ பைசா கொடுத்து வாங்குகிறான் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறோம். அது மெஷர் பண்ணுறப்போ வந்து அந்த வருஷம் விலைவாசி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்றது நம்மளால் சொல்ல முடியுது. சரிங்களா, அது வந்துட்டு அதுக்கு ஒரு பேஸ் இயர் விற்கிறோம் அப்படின்னா வந்துட்டு பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து எந்த வருஷத்தில் ஒரு மாட்ரேட் லெவலில், கொஞ்சம் கம்மியாக மாட்ரேட் லெவலில், எல்லா வருஷமும் இங்கே இன்ஃப்ளேஷன் இருந்துட்டு தான் இருக்க போகுது. பட் இருந்தாலும் டாலரபிள் லிமிட்டுக்குள்ளே எந்த வருஷம் இருக்கோ அதை நம்ம பேஸ் இயராக எடுத்துருக்குறோம். சிபிஐக்கு பார்த்தீங்கன்னா 2011 பேஸ் இயராக எடுத்துருக்குறாங்க. ஜிடிபி கால்குலேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா 2011 தான் பேஸ் இயராக எடுத்துருக்குறாங்க. இந்த ரெண்டுக்கும் பேஸ் இயரை ரிவிஷன் பண்ணுறாங்க. இப்போ ஜிடிபிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேஸ் இயரை வந்துட்டு எதை எடுக்கிறதா இருக்கிறாங்கன்னா 2022-23 எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்போ 2022-23 அப்படிங்கிறது வந்து பேஸ் இயராக அவங்க ஏன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2022-23 தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ஆனுவல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த வருஷம் எடுத்துருந்துருக்குறாங்க. ப்ராப்பராக ஆனுவல் சர்வே ஆஃப் இந்தியா நிறைய சர்வே அந்த வருஷம் எடுத்துருந்துருக்குறாங்க. இதை தாண்டி ஆனுவல் சர்வே ஆஃப் அன்இன்கார்பரேட்டட் செக்டார் என்டர்பிரைசஸ். அதானே சார் அன்இன்கார்பரேட்டட் அப்படின்னா வந்துட்டு லார்ஜ் லெவல் என்டர்பிரைசஸ் இல்லாமல் சின்ன சின்ன என்டர்பிரைசஸ் எல்லாத்தையுமே எடுத்துருந்துருக்குறாங்க. இதை தாண்டி ஒரு சின்ன இண்டஸ்ட்ரீஸும் வந்துடுது. இதை தாண்டி வந்துட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ்ஹோல்டுடைய டேட்டா, ஹவுஸ்ஹோல்டு கன்சம்ஷன் சர்வே. ஸோ இந்த 3 சர்வேயும் எடுத்தது அந்த பர்டிகுலர் இயர் அப்படிங்கிறதுனால 2022-23 வந்துட்டு என்ன எடுத்துருக்குறாங்க, பேஸ் இயர் அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் சாய்ஸாக இருக்குது. அடுத்து பாருங்கள் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ நம்மளுக்கு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நமக்கு தெரியும். ஸோ வந்துட்டு ஒரு கன்சியூமர் அவருடைய பிளேஸில் ஒரு ரீட்டைல் ஷாப்பில் எவ்வளோ பணம் கொடுத்து வாங்குறார் கம்பேரிட்டிவ். இப்போ 2011 வந்துட்டு ஒரு பொருளோட விலை, ஒரு பேனாவோட விலை 10 ரூபாண்டா இன்றைக்கி எவ்வளோ வாங்குறார். ஸோ எவ்வளோ மடங்கு வந்துட்டு அதனுடைய பணத்தினுடைய மதிப்பு இன்க்ரீஸ் ஆகிருந்துருக்குன்ற விஷயத்தை மெஷர் பண்ணுறத நம்ம கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்றோம். இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸினுடைய பேஸ் இயரை வந்துட்டு என்னவா எடுக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு 2023-24 எடுக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் கலெக்ஷன் சர்வே அப்படிங்கிறது வந்துட்டு எந்த வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு பொருளுடைய ப்ரைஸ் கலெக்ஷனை பற்றி டேட்டா எடுக்கிறாங்க. ஜனவரி 2024 ஆரம்பித்ததுனால இதை பேஸ் இயராக எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா வந்து ரெண்டுக்கும் பேஸ் இயர் வேரி ஆகுதே, பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே வந்துட்டு இண்டிபெண்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இண்டிகேட்டர்ஸ் தான். அதனால் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியாக எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா சிபிஐ இண்டெக்ஸில் பர்டிகுலர் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சிபிஐ இண்டெக்ஸ் வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அதில் ஒரு பாஸ்கெட் இருக்குது, அதில் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அதுக்குள்ளே பொருட்கள் கிடைக்குது, அது ஒவ்வொன்றுடைய பொருளையும் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் சிபிஐ பேஸ்கெட்னு சொல்லுவோம். இந்த சிபிஐ பேஸ்கெட்டில் அதிகமாக இதுக்கு முன்னாடி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னுடைய ஷேர் அப்படிங்கிறது வந்துட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறோம். எதை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம கடைசியாக வச்சுட்டு இருந்த 2023-24 கொண்டு வந்த ஹவுஸ்ஹோல்டு கன்சம்ஷன் சர்வே, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, 2011 நம்ம பேசிகிற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வருஷத்தில் வந்துட்டு 47% 2011-12 பார்த்தீங்கன்னா வந்துட்டு 47% ரூரல் ஏரியாவில் இருந்துச்சு. ஓகே, ஸோ அது வந்து டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு. 2011-12 இருந்ததை காட்டிலும் இப்போ வந்துட்டு 46% தான் வந்திருக்கு. இதை தாண்டி அர்பன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெறும் 40% தான் வந்துருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிபிஐனுடைய
டேட்டா வந்துட்டு ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் சர்வே மூலமாக எடுத்து வந்திருக்கிறோம். இது மூலமாக வந்துட்டு ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சருடைய ஷேர் வந்துட்டு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றோம். இப்போ நீங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால் என்னன்ற ஒரு டேட்டா தெரிஞ்சுட்டு வர்றது பெட்டராக இருக்கும் இந்த இடத்துல. வில் சி வாட் இஸ் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். சரி பாருங்கள், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்துட்டு ப்ரைஸ் சேஞ்சஸ் பர்டிகுலர்லி கூட்ஸு சர்வீசஸில் ஹவுஸ் ஹோல்டு பீப்புள் ரூரலாக இருந்தாலும் சரி அர்பனாக இருந்தாலும் சரி அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அதில் என்ன மாதிரி ப்ரைஸ் லெவல் இதாகுதுன்றதை கால்குலேட் பண்ணுறது தான் வந்துட்டு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்றோம். இதை கால்குலேட் பண்ணுறவங்க யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதை தான் நம்ம பேஸ் இயர் 2011 வச்சுருக்கிறோம். இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் வந்துட்டு நிறைய டிவிஷன் இருக்குது. கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபார் ரூரல் அர்பன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இருக்குது. அதில் ஒன்று பாருங்கள், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸு. இதை தாண்டி கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சரல் லேபரர், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபார் ரூரல் லேபரர். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபார் அர்பன் நான் மேனுவல் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 பெராமீட்டர்ஸ் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இந்தியாவில் இப்போ வரைக்கும் கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இதெல்லாம் இந்தியா எக்ஸ்பிரஸில் வந்து இம்பார்ட்டண்டான நியூஸஸ் டுடே. சரி, ஓகே, இப்போது நேஷ்னல் நியூஸ் ஹிந்துவில் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் எங்கே கிளம்பி போயிருக்கிறாருன்னா சைனாவுக்கு கிளம்பி போயிருந்துருக்கிறாரு. ஓகே, ஸோ த பிளேஸ் கால்டு குவிங்டா, அந்த பிளேஸில் வந்துட்டு ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட் நடக்குது. அங்கே அட்டன் பண்ண போயிருக்கிறார். சரிங்களா? ஸோ இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட் இஸ் எ ரீஜனல் ஆன்டி டெரர் ஸ்ட்ரக்சர் மெக்கானிசம் தான் இது. ஸோ இவர் போன டைம் எந்த மாதிரி டைம் பாருங்களேன், ஆப்ரேஷன் சிந்தூர் இப்போ தான் நம்ம நடத்தி முடிச்சிருக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி டைமில் நம்ம போகிறோம், நம்மளும் அந்த ஆர்கனைசேஷனில் மெம்பராக இருக்கிறோம், பாகிஸ்தானும் அதில் மெம்பராக இருக்கிறாங்க. இந்த மாதிரி கட்டத்தில் நம்ம உள்ளே போகிறோம். இப்போ நம்ம வந்து SCOனா என்னன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். SCO அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அரசாங்கங்களின் கூட்டமைப்பு. இதை வந்து இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். 2001 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போது யாரெல்லாம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மெம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 9 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா, ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான், ரிப்பப்ளிக் ஆஃப் கஜகிஸ்தான், ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, கிர்கிஸ்தான் ரிப்பப்ளிக், இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். ஸோ இந்த 9 நாடுகள் வந்துட்டு இந்த பர்டிகுலர் SCO ஆர்கனைசேஷனில் மெம்பராக இருக்கிறாங்க. மெம்பர் ஸ்டேட் அப்சர்வர் ஸ்டேட்ஸ் பாருங்களேன். அப்சர்வர் ஸ்டேட்ஸ் யாராக இருக்கிறாங்கன்னா ஆப்கானிஸ்தான், பெலாரஸ், மங்கோலியா வந்துட்டு இதுவாக இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2022 வந்துட்டு சாமர்கண்ட், அதாவது உஸ்பெகிஸ்தானில் நடந்த அந்த சம்மிட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிப்பப்ளிக் ஆஃப் பெலாரஸ் அப்படிங்கிறது மெம்பர் ஸ்டேட்டாக மாறி இருக்குது. இப்போ கடைசியாக மெம்பர் ஸ்டேட் ஆனது யாருன்னா ரிப்பப்ளிக் ஆஃப் பெலாரஸ் தான். ஓகே, ஸோ இந்த SCOவில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 சம்மிட் நடத்துகிறாங்க. 2 சம்மிட்டு. ஸோ கவுன்சில் ஆஃப் ஹெட் ஆஃப் ஸ்டேட்ஸ் நடக்குது, அதாவது கவுன்சில் ஆஃப் ஹெட் ஆஃப் ஸ்டேட்ஸு. இதை தாண்டி கவுன்சில் ஆஃப் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 2 சம்மிட் நடக்குது. ஸோ இந்த 2 சம்மிட்டில் வந்துட்டு பர்டிகுலர்லி எதை பற்றி பேசுகிறாங்கன்னா எக்கனாமிக் பெனிஃபிட்ஸை தாண்டி ரீஜனல் ஆன்டி டெரரிசம் ஏஜென்சியாகவும் இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் வேலை செய்யுது. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்டாக வந்த நேஷ்னல் நியூஸ் டுடே. இப்போ நம்ம வந்துட்டு இப்போ தமிழ்நாடு நியூஸ் கொஞ்சம் கவர் ஆகிருக்கு. இதில் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹாக்கி இந்தியா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது FIH மென்ஸ் ஜூனியர் வேர்ல்ட் கப் 2025 வந்துட்டு தமிழ்நாட்டில் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெமோரண்டத்தை சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், ஹாக்கி இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 2 பேர் சேர்ந்து FIH மென்ஸ் ஜூனியர் வேர்ல்டு கப் 2025 நடத்துறதுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலையும் மதுரையிலையும் இது நடக்கிறதா இருக்குது. ஒரு 24 டீம்ஸ் பங்கேற்க போகுது. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் எடிஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லாஸ்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா 2016 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணி தந்துருக்குறாங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 2016 நடந்தப்போ இந்தியா வந்து லக்னோவில் இந்த பர்டிகுலர் கப்பை ஜெயிச்சிருந்துருக்கு 2016.
இதில் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி நடத்தியிருக்கிறாங்களா? ஒரு முறை நடத்தியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் எடிஷன் ஆஃப் மென்ஸ் சாம்பியன் ட்ரோஃபி வந்துட்டு 1996 தமிழ்நாட்டில் நடத்தியிருந்துருக்குறாங்க. அப்புறம் இப்போ தான் நடத்துகிறாங்க. ஸோ இதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் 65 crore வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாக்கியை பொறுத்தளவு, ஹாக்கி ஈவெண்ட்ஸை பொறுத்தளவில் 2023 ஏஷியன் ஹாக்கி ட்ரோஃபியும் நம்ம தமிழ்நாடு தான் நடத்தியிருந்துருக்காங்க. இப்போ 2025 FIH மென்ஸ் ஜூனியர் வேர்ல்டு கப்பும் தமிழ்நாடு நடத்த போகுது. அடுத்து பாருங்கள், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பில்லி ஜீன் கிங் கப் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம், ஒரு ஈவெண்ட்டு, அது டென்னிஸ்க்கான ஈவெண்ட்டு. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து ஸ்லோவேனியாவோட சேர்ந்து இந்தியாவில் நடத்த போகிறாங்க. இது ஒரு முக்கியமான ஈவெண்ட். ஸோ இதை தாண்டி தமிழ்நாடு கல்ச்சர் சம்மந்தமான விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு நியூஸ் வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஐஐடி மெட்ராஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு QS குளோபல் ரேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ரேங்கிங்கில் ஐஐடி மெட்ராஸ் வந்துட்டு 200 யூனிவர்சிட்டியில் ஐஐடி மெட்ராஸ் இருக்குது. அதாவது 180வது ரேங்கில் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா அந்த ரேங்கிங்கில் இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ரேங்கிங்கில் இல்லை. அது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 460 ரேங்கிங்கில் போகுது. இந்த QS ரேங்கிங் அப்படிங்கிறது என்னது பார்த்திங்கன்னா லண்டன் பேஸ்டு ஒரு எஜுகேஷ்னல் அனலிட்டிக்ஸ் கியூகெரலி சிமென்ஸ் நடத்தக்கூடிய ஒரு இது. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அகாடமிக் ரெப்புடேஷன், ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட் ரேஷியோ, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் டைவர்சிட்டி, கிராஜுவேட் எம்ப்ளாயபிலிட்டி, இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் நெட்வொர்க், இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த ரேங்கிங் கொடுக்குறாங்க. சரி, அடுத்து இந்தியன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கொடுமணல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு கொடுமணல் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்துட்டு சங்க காலத்தில் கொடுமணம் அப்படின்னு சொல்லுவாங்க, கொடுமணல்ன்றது. ஸோ இதுக்கு டிஎன்பிசி குரூப் 1லேயுமே இந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க கொடுமணல் பற்றி. கொடுமணம் அப்படிங்கிறாங்க. இது 10 இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. சரிங்களா. இந்த பர்டிகுலர் கொடுமணல்ன்றது எங்கே இருக்குன்னா நொய்யல் ரிவனுடைய நதிக்கரையில் சென்னிமலையில் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு காலத்தில் ஒரு ஏன்ஷியன்ட் ட்ரேட் ரூட்டாக இருந்திருக்கு. கரூரையும் சேராவோட கேபிட்டல் முசிறியும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இடமா இருந்திருக்கு. இது வந்து பீட் மேக்கிங் அஸ் வெல் அஸ் அயன் ப்ரொடக்ஷனுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு இடமா இருந்திருக்கு கொடுமணல். நெக்ஸ்ட் பாருங்கள், TK சண்முகம் அப்படின்ற ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் ட்ரூப்ஸில் வந்து ஒரு வேலை செஞ்சுருந்துருக்கிறாரு. இவர் வந்து ஒரு டைமில் வந்து தமிழ் போயிட்ட ஔவையாரனுடைய வேடத்தை போட்டு நடிச்சிருந்துருக்கிறாரு. அதனால தான் பிற்காலத்தில் வந்துட்டு இவர் வந்து என்னவா கூப்பிட்ருக்குறாங்க, ஔவை சண்முகம்னு கூப்பிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட் பிளாக் கோர்ட் அப்படிங்கிறாங்க. டேனிஷ் கலோனியல் ஹவுஸ் தரங்கம்பாடியில் இருக்கக்கூடியதுக்கு இன்னொரு பேர் தான் பிளாக் கோர்ட்டு. ஸோ இது வந்துட்டு இன்றைக்கி எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடின்ற ஒரு இடம். இது ஒரு காலத்தில் வந்து டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய கவர்னர் ரெசிடென்ஸாக இருந்திருக்கு. அடுத்து பாருங்கள் சிறுவாணி டேம். சிறுவாணி டேம் இன்றைக்கி எங்கே இருக்குன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகே, அது மூலமாக தான் கோயம்புத்தூருக்கு தண்ணி கிடச்சிக்கிட்டு இருக்குது. அந்த சிறுவாணி டேம் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக யார் இருந்திருக்கிறாருன்னா CS ரத்ன சபாபதி இருந்திருக்கிறார். அவர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாயக்கா டைனாஸ்டி. நாயக்கா டைனாஸ்டி வந்துட்டு மதுரையில் நாயக்கா டைனாஸ்டி உருவாக்குறவங்க வந்து யாருன்னா விஸ்வநாத நாயக்கா. ஸோ விஜயநகர பேரரசில் ஒரு எம்பையராக இருந்த ஒரு ரூலாக இருந்திருக்கிறாரு. 1529 76 வரைக்கும் ரூல் பண்ணியிருந்திருக்கிறார். இதில் ஒரு ஸ்னிப்பெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி ஹிந்துவில், அதனால் பார்த்தோம். ஸோ அடுத்து பாருங்கள் மதுரையில் வந்துட்டு மதுரா கோட்ஸ் ப்ரைவேட் லிமிட்டட்னு சொல்லிட்டு ஒரு காட்டன் மில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிரிட்டிஷ் பீரியடில் உருவான ஒரு காட்டன் மில். 1892 க்ரியேட் பண்ணியிருந்துருக்குறாங்க. இந்த காட்டன் மில்லில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு பெண்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருந்துருக்குறாங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு சவுத் இந்தியாவில் பெண்கள் ஸ்ட்ரைக் பண்ணது ரெக்கார்ட் பண்ணது இந்த இடத்துல தான்றாங்க. ஃபஸ்ட்டு ரெக்கார்டட் ஸ்ட்ரைக் ஆஃப் காட்டன் மில்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா. சரிங்களா. சவுத் இந்தியாவில் இந்த இதை ரெக்கார்ட் பண்ணது. இதில் வந்து யார் பண்ணியிருந்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போது மதுரை லேபர் யூனியனோட சேர்மனாக வந்துட்டு ஜார்ஜ் ஜோசப் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து இதை எதிர்த்து போராடி இருந்திருக்கிறாரு. இதை பற்றின விஷயங்களை வந்துட்டு அவங்களுடைய மிஸ்ஸஸ் ஜார்ஜ் ஜோசப் இதை பற்றி நிறைய விஷயங்களை எழுதியிருந்துருக்கிறாங்க. சரிங்களா. மிஸ்ஸஸ் ஜார்ஜ் ஜோசப் வந்துட்டு
அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பர்ட்டிகுலர் போராட்டங்களை பற்றியும் அந்த மக்களுக்கும் ஹெல்ப்பாக நிறைய விஷயங்களை பண்ணியிருந்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே லேபர்ஸுக்கு வந்துட்டு ஒரு சேஃபான என்விரான்மெண்ட், பர்ட்டிகுலர் விமெனுக்கு சேஃபான என்விரான்மெண்ட் இல்லைன்றதை வச்சும் அந்த போராட்டம் இருந்துச்சு. அதுவே பிற்காலத்தில் வந்துட்டு நமக்கு தெரியும், ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமென் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 2013 வர்றதுக்கு ஒரு முன்மாதிரியாகவும் இருக்கிறதா சொல்கிறோம். இந்த விஷயங்கள், இந்த லேபர் சம்மந்தமான லேபர் பாதுகாப்பு சம்மந்தமான விஷயங்களை பிற்பகுதியில் தான் வந்துட்டு இந்தியன் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் 1920 கிரியேட் பண்ணுறாங்க. அவங்கள பின்னாடி தான் எடுத்துக்கிறாங்க இந்த விஷயங்களை. ஓகே, இதே டைமில் இவங்களை பற்றின விஷயங்களை ஒரு மேகசின் எழுதியிருந்துருக்கிறாங்க, ஸ்ரீதர்மான்னு சொல்லிட்டு. ஸ்ரீதர்மா மேகசின் 1918 விமன் இண்டியன் அசோசியேஷன் மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆரம்பிச்சிருந்துருக்குறாங்க. அதுலேயும் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி எழுதியிருந்துருக்குறாங்க. ஸோ நம்ம ரெகுலராக வந்துட்டு நம்ம இந்த வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். த ஹிந்து நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ்ன்ற வீடியோ, அதுக்கான ரெகுலர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, அதை தாண்டி சிவில் சர்வீசஸ்க்கு, பர்டிகுலர்லி யூபிஎஸ்சி, ஐஏஎஸ் சிவில் சர்வீசஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது சம்மந்தமான நோட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கோம், டெலகிராம் லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. கைண்ட்லி சப்போர்ட்டர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்து பார்க்கக்கூடியதும் முடிஞ்ச வரைக்கும் ஆஸ்பிரண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஓகே, ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.